செல்போனை சார்ஜ் செய்யும் போது வெடித்து விபத்து ஏற்படுவது தொடர் நிகழ்வாகி வருகிறது. இது தொடர்பாக பொதுமக்களிடம் போதிய விழிப்புணர்வு ஏற்படவில்லை என்கின்றனர் இத்துறையைச் சேர்ந்த வல்லுநர்கள். அது பற்றி இப்போது பார்ப்போம். செல்போன் என்பது தற்போது பெரும்பாலானோரின் கைகளில் தவழும் பிரிக்க முடியாத பொருளாகிவிட்டது. செல்போன் இல்லாமல் ஒரு நாள் கூட இருக்க முடியாது என்ற நிலை உருவாகியுள்ளது. அந்த அளவிற்கு அத்தியாவசிய பொருட்களில் ஒன்றாக செல்போன் மாறிவிட்டது என்றே கூறலாம். செல்போனால் பல நன்மைகள் இருந்தாலும் தீமைகளும் அவ்வப்போது நிகழ்ந்த வண்ணமே இருக்கின்றன. செல்போனிற்கு சார்ஜ் செய்யும் போது ஏற்படும் விபத்துகள் இதில் குறிப்பிடத்தக்கது. நீண்ட நேரம் சார்ஜ் செய்வது, சார்ஜ் செய்து கொண்டே பேசுவது போன்றவை இதற்கு காரணங்களாக பார்க்கப்படுகின்றது. ஸ்மார்ட் போன்களில் இது போன்ற ஆபத்துகள் அதிகம் இருப்பதாக கூறுகின்றனர் செல்போன் விற்பனையாளர்கள். ஒரு 5 to 10 மினிட்ஸ் யூஸ் பண்ணாலே எல்லாம் ஹீட்டாக ஆரம்பிச்சிடும். ரீசன் என்னென்னா ஃபுல்லாக வந்து டச் இருக்கிறதுனால பேட்டரி வந்து பெருசாக கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. பெருசாக பேட்டரி கொடுக்க அதோட பவர் அதிகமாகுது. அதிகமாகும்போது என்ன பண்ணோம், ஒரு நாளைக்கு ஒரு 3 hours சார்ஜிங் போட்டால் மேக்ஸிமம் எல்லா பேட்டரியும் ஃபுல்லாகிடும். ஆனால் இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா, பேச ஃபுல் எல்இடி இருக்கிறதுனால பேட்டரி சீக்கிரமாக ட்ரைன் ஆகும்போது என்ன பண்ணுவாங்க, எல்லாம் சார்ஜ் போட்டுக்கிட்டே பேச ஆசைப்படுவாங்க. பவர் பேங்க் போட்டு பேசுவாங்க, சார்ஜ் போட்டுட்டு பேசுவாங்க. சார்ஜ் போட்டு பேசினா மேக்ஸிமம் ஒரு 30 seconds பேசலாம். அதுக்கு மேலே நீங்கள் பேச என்ன ஆகுனா உங்களுக்கு ஃபுல் வேவ்ஸில் ஒர்க் ஆகிற ஃபோன்ஸ். நம்ம பெட்ரோல் பங்கில் பார்த்தீங்கன்னா வேவ்ஸில் பெட்ரோலே பற்றிக்கும், அவ்வளோ பவர்ஃபுல்லான வேவ்ஸ் வந்துகிட்டு இருக்குது. அந்த சமயத்தில் நீங்கள் சார்ஜ் பண்ணி பேசிக்கிட்டே இருக்கும்போது பேட்டரி ஹீட் ஆகும், டோட்டல் டிவைஸே ஹீட் ஆகும், ஷார்ட் சர்க்யூட் ஆகி வெடிக்கும். செல்போனை தொடர்ந்து பயன்படுத்துவதன் மூலம் கதிரியக்க பாதிப்புகள் ஏற்பட அதிக அளவில் வாய்ப்பு இருப்பதாக தொடர்ந்து சொல்லப்பட்டு வரும் நிலையில், அதிக நேரம் பேசுவதன் மூலம் செல்போன் வெப்பமாகி அதன் வாயிலாக செவிகளுக்கு பாதிப்பு ஏற்படும் என்று எச்சரிக்கின்றனர் மருத்துவர்கள். எனவே செல்போன்களை அதிகம் பயன்படுத்துவதை முடிந்த அளவிற்கு தவிர்க்க வேண்டும் என்கின்றனர் மருத்துவர்கள். நேரடியாக கான்டாக்ட் ஆகிறதுனால 1 டிகிரி அந்த உடம்பின் சூடே ஜாஸ்தியாகுது. அது முக்கியமாக வந்து செவி மடலில் உருவாகுது, செவி பறையில். அந்த ஹீட் எனர்ஜி உள்ளே போகிறதுனால இன்னர் இயரில் ஃப்ளூயிட் இருக்குது. இதனால் பேஷண்ட்டுக்கு காதில் இரைச்சல் வரலாம், வெர்டிகோனா தலைச்சுற்றல் மயக்கம், அது மாதிரி காது கேளாமையும் போகலாம். அந்த ரேடியேஷனே உள்ளே போகிறதுனால, பிரெயினில் போகிறதுனால ஆடிட்டரி நர்வ் டியூமர்ஸ் வரக்கூடிய சான்ஸ் இருக்குன்னு சொல்கிறோம். தொழில்நுட்ப வளர்ச்சி என்பது தங்களின் நன்மைக்காகவே என்பதை உணரும் நேரத்தில் அதன் மூலம் வரும் ஆபத்தையும் உணர்ந்தால் மட்டுமே விபத்துகளையும் தவிர்க்க முடியும் என்பதே நிபுணர்களின் கருத்தாக உள்ளது. மதியழகன், நியூஸ் 7 தமிழ், சென்னை.